Chennai Silks in Mega Summer Sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல்ங்கிறது நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக பல பரபரப்புக்கு மத்தியில் அடுத்தடுத்த திருப்பங்களோடு நகர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் திமுக கூட்டணியில் முக்கிய கூட்டாளியாக இருந்த காங்கிரஸ் இப்போது தாவேக்கா பக்கம் போயிருக்கு. அந்த ஒரு நகர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸில் பல நிர்வாகிகள் இப்போ பதவி ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. அது மாதிரி ஒரு சிலர் காங்கிரஸ்க்கு எதிரான கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிடுறாங்க. அப்படி பதிவிட்டவர் தான் காங்கிரஸினுடைய இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு அலிமல் புகாரி. அவர் இது சந்தர்ப்பவாதம், இதே தான் அதிமுகவும் பாஜகவும் பண்ணுச்சு, அதை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாதுன்னு ஒரு பதிவிட்டிருந்தார். அந்த பதிவின் அடிப்படையில் நாம் அவரை நேர்காணலும் செஞ்சுருந்தோம். அந்த நேர்காணல் பல லட்சம் பார்வைகளை கடந்தும் போயிட்டுருக்கு. அந்த நேர்காணலில் அவர் என்ன முக்கியமாக சொல்லியிருந்தாருன்னா, திருப்பரங்குன்றம் மாதிரியான விவகாரங்களில் ஸ்டாலின் ஒரு முடிவெடுத்தார், அதிமுக பாஜகவுக்கு ஒரு நிலைப்பாடு இருந்துச்சு, ஆனால் விஜய் போன்றவர்கள், குறிப்பாக விஜய் இதில் மௌனமாக கடந்தார் அப்படிங்கிற மாதிரி பல விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டணி சரியான ஒரு கூட்டணி கிடையாதுங்கிற தனது கடுமையான கண்டனங்களையும் முன் வச்சிருந்தாரு. இது திமுகவினரால் பெரிதாக பார்க்கப்பட்ட நேரத்தில் காங்கிரஸ்குள்ளேயும் இந்த பதிவு, இந்த பேட்டி இதெல்லாமே புகைச்சலை ஏற்படுத்தினுச்சு. இந்த நேரத்தில் தான் அவரை இடைநீக்கம் செய்திருக்கிறோம் அப்படின்னு தேசிய இளைஞர் காங்கிரஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. இது குறித்து நாம் அவர்கிட்டயே பேசும்பொழுது அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதற்கு முன்னாடி நமக்கு பல சந்தேகங்கள் வருது. திமுக காங்கிரஸ் கூட்டணியின் சமயத்தின் போது தேர்தலுக்கு முன்னாடி இதே மாதிரியான பல கருத்துக்களை காங்கிரசினுடைய பல தலைவர்கள் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக ஜோதிமணியா இருக்கலாம், மாணிக்கம் தாகூரா இருக்கலாம், திருச்சி வேலுச்சாமியா இருக்கலாம், பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கலாம், இவங்க எல்லாருமே நேரடியாக திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனால் அவங்க மீது தேசிய தலைமையோ மாநில தலைமையோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. நேரடியாக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜேஷ்குமார் உள்ளிட்ட பலருமே தமிழக அரசு, அப்போதைய முதல்வர் திமுகவை கடுமையாக விமர்சிச்சாங்க. ஆனால் அதற்கான எந்த ஒரு பின் விளைவுகளும் காங்கிரஸ் அவங்களுக்கு செய்யலை. ஆனால் இப்போ ஒரு சின்னதாக ஒரு பதிவிட்டு அதன் மூலம் பேட்டி கொடுத்து இந்த கூட்டணி சரியில்லை, இப்படி போகக்கூடாதுன்னு தன்னுடைய கண்டனங்களை பதிவு பண்ண அலிமல் புகாரி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது தமிழக அரசியலில் மேலும் ஒரு பரபரப்பை, அடுத்த ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது தொடர்பாக நாம் அவர்கிட்ட பேசின ஆடியோ பின்வருமாறு. அண்ணா வணக்கம், நேற்று தான் உங்களை நேர்காணல் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நீங்க இடைநீக்கம் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். என்ன நடந்துச்சுன்னு இடைப்பட்ட நேரத்தில்? இல்ல, நான் கட்சியினுடைய கண்ணியத்திற்கோ கட்சியினுடைய மரியாதைக்கோ இழுக்கு வரும்படி எத்தனையோ பேர் விஜயோட கூட்டணி செல்ல வேண்டும் என்கின்ற காலகட்டத்தில் பேசினாங்க இல்லையா? அவனே இவனே மவனே அந்த மாதிரி எந்த வார்த்தைகள் பயன்படுத்தாம, தனிப்பட்ட எந்த நிர்வாகியோ தலைவரையோ குறிப்பிடாமல் ரொம்ப கண்ணியத்தோடு ஜனநாயக கட்டமைப்புகளுக்கு உட்பட்டு என்னுடைய கருத்துக்களை ரொம்ப நேர்மையா தெரிவிச்சிருந்தேன். அது நீங்களுமே அதுல ஒரு நேர்காணல் எடுத்திருக்கீங்க. அதுல கூட எந்த கண்ணிய குறைவான வார்த்தைகளோ, கட்சியுடைய இப்படி ஒரு கட்சி கட்டுப்பாட்டை மீறி பேசுறாரு அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரியோ நான் எந்த வார்த்தைகளையும் சொல்லல, பேசவும் மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இது கட்சியை அழிக்கும், இந்த முடிவு கட்சிக்கு எதிரானது. இப்ப கூட CV சண்முகம் பேசிக்கிட்டு இருக்காரு, போறாரு வராருங்கிறாங்க. இப்ப நாளைக்கு அவர் பாஜகவினுடைய துணையோடு, இப்ப பாஜக துணை இல்லாம அவங்க வர முடியாது இல்லையா? பாஜக துணையோடு விஜய்க்கு ஆதரவு கொடுத்து விஜய் ஆட்சி அமைத்தால் அப்ப காங்கிரஸ் கட்சி எங்க போகும்? கடந்த காலத்துல விருதுநகர் MP மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி, அதை விட கடுமையா விமர்சித்த திருச்சி வேலுசாமி, இவங்க எல்லாம் திமுக கூட்டணியோடு இருந்த போது இந்த நடவடிக்கை பாயல. உங்க மேல பாய்ஞ்சிருக்குன்னா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதுதான் சொல்றேன். அப்ப யார் இதை ரசிக்கிறா, யார் இதை இயக்குறா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது, அவைகள் எல்லாம் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. நான் பேசியது நியாயமானது என்றும் இவர் பேசுறது கரெக்டா தானே சொல்றாரு. நாம மக்கள் விஜய் வரக்கூடாது என்று வாக்களித்த மக்களுடைய வாக்கை பெற்றுவிட்டு திமுகவோடு சேர்ந்த காங்கிரசுக்கு வாக்களிக்கிறோம் அப்படிங்கிற மக்களுடைய வாக்கை பெற்றுக்கொண்டு தீய சக்தி திமுக என்று விமர்சிக்கக்கூடிய விஜய்க்கு எப்படி நம்ம வாக்கு தர முடியும் அப்படிங்கிற ஒரு நியாயத்தை ஆயிரக்கணக்கான பேர் என்கிட்ட போன் பண்ணியும் என்னால கால் அட்டன் பண்ண முடியல, என்னால மெசேஜஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியல. அந்த அளவுக்கு மக்களுடைய பெருத்த ஆதரவும் அந்த இதுவும் இருக்கிறதுனால, அது அவர்களுக்கு கலக்கத்தை கொடுத்திருப்பதனால, யூத் காங்கிரசினுடைய ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஒரு இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்கார் தமிழ்நாட்டுக்கு. அவரு ஜார்க்கண்டோ சத்தீஸ்கரோ ஏதோ ஒரு ஸ்டேட், அவர் ஷாஹித்னு. அவர் என்னை நீக்கவே முடியாது. நியாயமா பார்த்தா நியாயமா எனக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். நீங்க இளைஞரணி செயலாளர் மாநில பொறுப்பு தானே இருக்கீங்க, அவருக்கு அந்த அதிகாரம்? நான் இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரா இருக்கிறேன். அதிகாரம் இருக்கா இல்லையா என்பதை தாண்டி முதல்ல விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுக்கணும்ல. அவரு ஒரு ஹிந்தி பேசக்கூடிய நபர்.
அவருக்கு தமிழே தெரியாது. அப்ப நான் தொடர்பு கொள்ளவே இல்ல, தொடர்பு கொள்ள முயற்சித்தார். நான் உண்மையிலேயே அவருடைய கால்ஸ் என்னால அட்டன் பண்ண முடியல, அது உண்மை. ஆனா எனக்கு நோட்டீஸ்னு ஒன்று சர்வ் பண்ணிருக்கணும்ல, நான் என்ன பேசுறேங்கிறத நான் அதுக்கு எனக்கு ஒரு டேட் கொடுத்துருக்கணும்ல, அந்த டேட்ல நான் வந்து அப்பியர் ஆகணும் அப்பியர் ஆகலன்ற ஒரு பேர் வந்திருக்கணும்ல. அப்ப அப்படி எதுவுமே சொல்லாம அது இப்படி வந்து ஒரு அவசர கதியில. அதுல இன்னொரு முக்கியமான ஹைலைட் என்னன்னா, அந்த இடைநீக்கம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கோங்கிறதுல ஒரு முக்கியமான வரி என்னன்னா, ஆல் பார்ட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ங்கிறார். இவருக்கு அந்த அதிகாரமே கிடையாது. இவர் என்ன மல்லிகார்ஜுன கார்கேவா இல்ல செல்வ பெருந்தகையா? ஆல் பார்ட்டி ரெஸ்பான்சிபிலிட்டியில இருந்து யூத் காங்கிரஸ் நிர்வாகி எப்படி நீக்க முடியும்? யூத் காங்கிரஸ் என்பது ஒரு விங்கு தானே. அப்ப இது அவசர கதியில வந்து யாரையோ சிலரை திருப்திப்படுத்துவதற்காக, நம்ம ஏற்கனவே அச்சப்படுவதை போல காங்கிரஸ் கட்சியை அழிப்பதற்காக, தமிழக காங்கிரஸை அழிப்பதற்காக விஜயோட கூட்டணி வைத்த யாரோ சிலரை வந்து திருப்திப்படுத்துவதற்காக இதை செஞ்சிருக்காங்கன்னு புரிய முடியும். உங்களுடைய இப்ப அடுத்த கட்ட நகர்வுன்னா என்னவா இருக்கும்? இல்ல இப்பவே நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா, நாம நினைச்சது நம்முடைய நியாயமான கருத்து பிரதிபலிக்கும். இப்பவே வந்து விஜய் இப்ப ஆளுநர் விஷயத்துல கூட ஆளுநருக்கு எதிராக காங்கிரஸ் போராடுது. ஆமா, நாளைக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு ஜனநாயகன் திரைப்படத்துக்கு எதிராக ரஜினி வரைக்கும் குரல் கொடுத்து தீய சக்தி என்று இவர் யாரை விமர்சித்தாரோ அந்த முதலமைச்சரே வந்து குரல் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த படம் யாருக்கு சொந்தமோ அவர் பேசல. அதே மாதிரி இன்னைக்கு ஆட்சி அமைக்க முடியல அப்படிங்கிற விஷயத்தை மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் எதிர்க்கிறாரு, சிபிஐஎம் எல்லாம் எதிர்க்கிறாங்க, எல்லாரும் வந்து கருத்து சொல்றாங்க. ஆனா இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் உள்ள நபர் காங்கிரஸ் கட்சி 5 எம்எல்ஏக்களை மட்டுமே வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி முற்றுகை ஆர்ப்பாட்டம் தெரிவிக்குது. ஆனா விஜய் வாய திறக்கல. அப்படின்ற போது இதையெல்லாம் விளங்கிக் கொள்வார்கள் என்று நினைத்துதான் நான் இந்த ஒரு உள்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக அடிப்படையில அறவழியிலே என்னுடைய கருத்துக்களை நான் பதிவிட்டு இருந்தேன். இது கொஞ்சம் சற்றும் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியாக நமக்கு இது வந்திருக்கிறது. இனிமேல் என்னன்னு யோசிக்கணும். ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.